Hi lovely friends, welcome to my video. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரானி 1ல பாத்தீங்கன்னா டோர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். இதுவாட்டி ஃபர்ஸ்ட் டோர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். சரி வாங்க டே 1 உள்ள போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு. டோர் எஸ்கேப்க்கு என்னென்ன வேணும்னு தெரியல. சரி அங்க போய் செக் பண்ணலாம் என்னென்ன வேணும்னு. சரி ஃபர்ஸ்ட் டே 1 கிரானி எங்க இருக்கான்னு தெரியல. சரி ஓகே நம்ம போய் டோர் தந்து பார்ப்போம். இங்க வழக்கம் போல எதுவுமே இருக்காது. சத்தப்படாம போனோம். ஏன்னா கிரானி சத்த கேட்டாலே வந்துருவா. எங்க இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம் எங்க இருக்கான்னு. அது பின்னாடி வந்துட்டாங்க. சூப்பர் நம்மளுக்கு ஓகே நமக்கு கன் பார்ட் ஒன்று கேச்சிச்சு அதை போய் செட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. சவுண்ட் வேறு கேட்குது எங்கே வந்துங்கிறாரு தெரில. இங்கே இல்லைங்க அப்படியே போய் கீழே போய் செட் பண்ணிவிடுவோம் நம்ம. டோர் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ, பேட்லாக் கீ, ஹேமரு, அப்புறம் வந்து கட்டிங் பிளேஸ், அது 4 தேவைப்படுதுங்க. வேறு எதுவுமே தேவைப்படாது நம்மளுக்கு. சரி நம்மளுக்கு போய் இங்கே வந்து செயின் கட்டுறது தான் இருக்குது. அது நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு வந்து கட்டிங் பிளேஸ் தான் தேவை. நம்ம போய் ஒரு பீஸ் கன் பார்ட் நம்ம கட்சாச்சு நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஃபுல்லாக ஃபன்னாகவும் இருக்கும். சரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படுது. இங்கே என்ன கிடைக்கும்னு தெரியல. ஓகே இது உள்ளே போய் பார்ப்போம். நம்மளுக்கு கன் பார்ட் ஒன்று இருக்குது நான் பார்த்துட்டேன். சரி ஓகே தாய்க்கழி வர சவுண்டு வேறு கேட்குதே. இங்கே என்ன கிடைக்குமா? இங்கே வழக்கம் போல் எதுவுமே கிடைக்காது. இப்போலாம் கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு டெடி மட்டும் வச்சுருக்கான். எதுக்குன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி புக்கு இருக்குது. புக்கு எடுத்துன்னு போய் நம்ம ஸ்பைடர் கீ தேவைப்படுதுல்ல. 8 கால் பிடிச்சிட்டு தான் இருக்குங்க கீழே எல்லாமே. 8 கால் பிடிச்சிட்டா மோஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம இது போய் புக் போய் செட் பண்ணிவிடுவோம் ஆன் பண்ணிட்டு. சவுண்ட் வேறு கேட்குது. நம்ம பின்னாடி தான் வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். கிரானி பயமாக இருக்குதுங்க. ஐயோயோ சரிப்பா நம்ம இன்ஜின்லாம் தேவைப்படாது. இது வந்துட்டா பார்த்தீங்களா. ஓடு ஓடு ஓடுற ராசா ஹவுஸ் சாத்திடு போடி. கேட் சாத்தி உள்ளே சாவடி. சரி இங்கே எதுவுமே இல்லையா? ஐயோ ட்ராப் வச்சுட்டுறாங்க. அதே ரிமூவ் பண்ண வந்து இருக்கா. ரிமூவ் பண்ண சரி ஐயாப்பாடி. இங்கே என்ன இருக்குமா? இங்கே ஃபுட்டு பேர்ட் ஃபுட்டு தான் இருக்குது. சரி இங்கே அங்கே நம்பர் 1ன்னு கொடுக்கு. நம்ம தேவைப்படும் நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே போய் இங்கே வரல. வந்துட்டா தாய்க்கழி வந்துட்டா. இங்கே நல்லா பாக்ஸ் மேலேருந்து கீழே வந்துட்டு இதனால பக்காக இருக்குது இது. ஐயோயோ நாங்கள் மேஜிக்காக இருக்குது. இந்த பேய் வீட்டில் இதெல்லாம் நடக்குமா? மேலே தள்ளிட்டு கீழே வந்து வந்துட்டு இருக்குங்க. எப்படின்னே தெரில. இங்கே எதுவுமே இல்லை. கன் பார்ட் ஒன்று கட்சி சூப்பர். நமக்கு இப்போ கன் பார்ட் 3மே கட்சிச்சு. இப்போ ஃபுட்டு ஃபீட் பண்ணிட்டு என்ன இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து அந்த தாய்க்கழி மாண்டி ஹெட் ஷாட் போட்டு கீழே தள்ளி விட்டுவோம். எங்கள் பேர்ட் ஃபீட் எதனா நல்லா கொடுக்கலாம். சரி இப்போ தேவைப்படாதுங்க நம்மளுக்கு. இந்த 2 வீல் கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு பேட்லாக்கே கிடைக்கும். இது தூக்கி விசிறச்சிடலாம். நம்ம போய் ஷார்ட் கன் பார்ட் போய் செட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. ஐயோ பயமாக இருக்குது. போய் பாருங்க சவுண்டு ஒரு கேட்குது. என் தாடிக்கழி எப்படியும் எங்கேயோ அண்டா விட்டுங்கிற மாதிரி மேலே சவுண்டு ஒரு கேட்குதுங்க. ஃபுல்லாக ரத்தம் பிளட்டாக தான் இருக்குது. நீங்கள் எத்தனை பேரை சாக வச்சுட்டு தெரியல. ஐயோயோ சரி இங்கே எதுவுமே இல்லையா? வழக்கம் போல் எதுவுமே இருக்காதிங்க. ஓகே எங்கள் தாய்க்கழி ஐயோ வரல. சவுண்டு வரல. அதுக்குள்ளே போய் நான் ஃபஸ்ட்டு போய் வேறு அந்த ஷார்ட் கன் பார்ட் நம்மளுக்கு வேணுங்க. தள்ளி விட்டுலாம். எங்கே இருக்கான்னு தெரியல இப்போதைக்கு. இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு எங்கே வரான்னு வந்துட்டா பார்த்தீங்களா. ஓடுறா வந்துட்டு போகிறா. இந்த கேப்பில் போய் நம்ம அந்த சைடு வந்துடுவோம். வந்துட்டு பிறகு நம்ம இங்கே வரைக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. நம்ம கார் எஸ்கேப் பண்ணுறதுலாம் தேவைப்படும். நம்ம எப்போ கார் எஸ்கேப் பண்ணுறோம் அதெல்லாம் தேவைப்படாதுங்க. எப்போ இந்தமாரி மெயின் டோரு இந்த சிவர் எஸ்கேப் பண்ணியிருப்பேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. அதுவும் ஃபன்னாக தான் இருக்கும். கார் எஸ்கேப் பண்ணியிருப்பேன். மறக்காமல் போய் அதுவும் செக் பண்ணி பாருங்க. அந்த சேனலில் இருக்கும். ஓகே அந்த கேள்வி வந்து அந்த தாய் கேள்வியோட அம்மா வந்து நம்மளுக்கு ஒரு கீ கொடுத்துருக்குறாங்க. கீ கொடுத்துட்டு நல்லது தான். நம்மளுக்கு போய் அது 8 கால் பிடிச்சிட்டு தான் எல்லாமே இருக்கும். அந்த 8 கால் பிடிச்சி தப்பிக்கிறதுக்கே போதும் ஆகிடும். அது சுடவும் முடியாது, சாவடிக்க முடியாது. என்ன காரணமே தெரில. அது சாகவும் மாட்டேங்குதுங்க. சரி இதுவுமே செட் பண்ணிவிடுவோம். நம்ம 2 கன் பாட்டு கிடச்சிச்சு. இது ஒன்றா கிடைக்கணும். எப்படியோ கிடச்சிருச்சு அதுவும். ஓகே தாய் கழிவு பரலன்னு நிற்கிறேன். சரி ஓடுறா ஸ்பீடாக போயிடா. இந்த சைடு வந்துட்டு போகிறான். ஓகே இந்த சைடும் இல்லை. இங்கே கீழேயும் இல்லை. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல நம்மளுக்கு. ஐயோ டப்பான்னு வந்துச்சு. தகர டப்பா காரு ஒரு புல்லட்டு லோட் பண்ணிடுவோம். சரி இப்போ கீழே போட்டு வர இப்போ ஒரு ஃபன் ஒன் பண்ணுவோம் கிரானி வச்சு. ஓகே 2 வாட்டி போடாச்சு. வருவான்னு நிற்கிறேன். வேணா வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போய் ஷூட் பண்ண முடியுமா தெரியல. ஓகே எங்கே வாங்கினான்னு தெரியலையே. சீக்கிரம் வாடி தாய்க்கழி மண்டையை போட்டு தள்ளுறேன்டி. இதில் என்ன இருக்குதா? எதார்த்தமாக தந்து பார்த்தா ஒரு வெப்பன் கீ நம்மளுக்கு தேவைப்படுத்தா. கன்னே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. வெப்பன் கீலாம் தேவைப்படாது இப்போது. சரி ஓகே எங்கடி தாய்க்கழி வாடி ஸ்பீடா. எங்கே வந்துனுங்கிறானே தெரிலங்க. இப்போ மேலே போனாலும் போய் கீழே போட்டு பார்க்கலாம். இப்போ கீழே போட்டு பார்த்தா வந்துன்னுக்கான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. எங்கே இருக்கான்னு தெரியலையே. சீக்கிரம் வாடி ஷார்ட் மட்டும் பாருங்கள். புல்லட் டோம் அதுதான் முடிஞ்சிச்சு.
சுருண்டி வாங்கிட்டா பார்த்தீங்களா? இப்போ மூஞ்ச பாரு, ஃபுல்லாக அந்த கட்டியில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குதுங்க. இன்னொரு சுட்டு பார்க்கலாமா? ஐயோ நம்ம செத்துருவோம். வழி ஊறி போகணும் சீக்கிரமாக, டைம் ஆகிடுச்சு. நம்ம வீட்டு விட்டு தப்பிக்க போகிறோங்க. ஆனால் இது தப்பிக்கிறதுக்காக நிறைய ஒன்றும் எவ்வளோ கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. சுட்டு பார்க்கலாமா? ஐயா போயிடுச்சா? சொனமுத்தா போச்சா? வேஸ்ட்டாக போச்சு ஒரு புல்லெட்டு. சீக்கிரம் போ, லோட் பண்ணுவோம். மேலே போனோங்க. மேலே போய் லோட் பண்ணி கீழே சாய்ச்சிட்டு நம்பர் 1 கரெக்டு. மறக்கக்கூடாதுடா விவி, மறக்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த வீடு தப்பிக்குது. நம்பர் 1 தேவைப்படும். ஓகே. ஐயோ அதேடா. எத்தனை போய் அங்கே நான் இருக்குன்னு தெரியலையே. கடவுளே எதனா நல்லதா தாங்களாடே. பேட்லாக்கி எதனா நல்லதா தாங்கடா. பேட்லாக்கி மாஸ்டர் கீ எதனா ஒன்று கெச்சா நல்லா இருக்குமே. ஓகே சூப்பர், பேட்லாக்கி கச்சிருச்சுங்க. சூப்பர். ஓகே நம்ம இது போய் ஓப்பன் பண்ணிவிடுவோம். பேட்லாக்கி ஃபஸ்ட்டு. சூப்பர், கடவுள் புண்ணியத்தில் ஏதோ பேட்லாக்கி குத்துறான் நம்மளுக்கு. ஓகே பேட்லாக்கி கச்சிருச்சு. இப்போ உடனே தான் கண்டுபிடிச்சிடும். நம்ம ஒரே ஒரு லாக் தான் கண்டுபிடிச்சோம். பேட்லாக்கி தூக்கி போட்டு கன் எடுத்துன்னு போவோம். கிராணி வேறு சவுண்டு வேறு கேட்குது. டைமிங் வேறு முடிஞ்சிச்சு. வந்துடும் நினைக்கிறேன். பெல்லு சவுண்டெலாம் கேட்குதுங்க. புல்லட் அல்ல ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குமா? சூப்பருங்க. ஓகே பேட்லாக்கி கச்சிருச்சு. பேட்லாக்கி கச்சா கூட நம்மளுக்கு 2 வீல் தேவைப்படும். அது எங்கேன்னு போய் தேட தலைவலிங்க. இந்த பேட்லாக்கி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. இங்கே தூக்கி விசிறச்சிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். மிச்சம் நிறைய தேர்ந்து வேண்டியதாக இருக்குது. ஓகே என்ன கிடைக்கணும்? இன்னும் கன்று எடுத்துக்கலாம். எங்கே இருக்கான்னு தெரியல. கிராணி வேறு சவுண்டு போட்டுன்னு வராலே. போய் புல்லட்டை போய் லோட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. லோட் பண்ணுறா விவி, லோட் பண்ணுறா. எங்கே இருக்கான்னு தெரியலையே. சவுண்டு வேறு கேட்குது. நம்ம சரி ஓகே கீழே போயிட்டு இது திறந்து அங்கேனா இருக்கான் பார்ப்போம். ஓகே கீழே வந்தாச்சு எப்படியோ. சரி போடா ஸ்பீடாக போ. எத்தனை சந்து போந்தெல்லாம் வச்சுக்கிறான் பாருங்கள் இந்த கிராணியில். இங்கெல்லாம் இருக்குது. சூப்பருங்க. ஹேமர் நம்மளுக்கு ஹேமர் தேவைப்பட்டே ஆகும். போடு. ஓகே ஓப்பன் பண்ணு ஹேமர். ஓகே ஹேமர் நமக்கு தேவைப்படும். எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஓகே ஹேமர் கச்சிருச்சுங்க. மேலே கன்று போட்டு வந்துடும். அப்புறம் கீழே வந்து கன் எடுக்க முடியாது ஒரு சீக்கிரத்தில். கிராணி எங்கே இருக்கான்னு தெரியல. சவுண்டு வேறு கேட்குது. ஹேமர் இது 3 வச்சிடும். சிச்சிக் முடிஞ்சிச்சு. 3மே அப்படி தள்ளி போட்டு. ஓகே நான் ஸ்பைடர் மீட்டு கிடச்சிது. ஏன்னா ஸ்பைடர் மீட்டு நான் ஸ்பெஷல் கீ வேணும். ஸ்பெஷல் கீ இல்லையே. நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ இல்லை. எங்கே இருக்கான்னு தெரியலையே. சவுண்டு வேறு கேட்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். அப்புறம் வேஸ்ட்டாக போயிடுங்க வந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். கிராணி எங்கே இருக்கான்னு தெரியல. சவுண்டு வேறு கேட்குது. பாட்டி வந்துட்டாங்க. 4 முடி வச்சுன்னு ரொம்ப சீன் போகிறாங்க எங்கள் கிராணி. ஐயோச்சி ஃபுல்லாக ஐயோ பார்த்தாலே பயமாக இருக்கு. ரத்தமாக இருக்குங்க தடியில். பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிதா? நகலாம் நீட்டாக வச்சுன்னு இருக்கா வேறு. ஐயோ போயிட்டா. நம்ம அப்படியே பின்னாடியே போயிடுவோம். எஸ்கேப் ஆகிடுவோம். 1 hour வெயிட் பண்ணியே பார்ப்போம். இல்லை வரல நினைக்கிறேன். போகலாமா? நம்பி போகலாமா? நான் வா. போடா ஸ்லோவாக போனோம். ஃபஸ்ட்டு பாரு. ஐயோ நல்ல வேலை இல்லைங்க. சவுண்ட் வேறு, பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு பயமாகவே இருக்குது. இது போட்டு கன்று எடுத்துருவோம். நம்ம அதுக்குள்ளேயே போயிடும் டக்குன்னு கீழே இறங்கிடுவோம். இப்போ தான் மேலே போயின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். அதை பந்தியா வண்டிங்களா? ஓடுறா வந்துட்டடா. ஓடு ஸ்பீடாக போயிடு. மேலே போ. புல்லட் லோட் பண்ணோம். புல்லட் வேறு இல்லையே. நம்பர் 1 ஆப் வச்சுக்கோ. நம்பர் 1 நம்ம கண்ணில் தான் நம்ம வீடு. நம்பர் 1 தள்ளி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. ஒரே ஒரு புல்லட் தாங்க இருக்குது. இது வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கிராணி கூப்பிடுமா? சீக்கிரம் ஸ்பீடாவா. கிராணி உன்னை போட்டு தள்ளுறது நேரம் வந்துச்சு. வா ஹெட் ஷாட் வச்சு மண்டையில் அப்படியே பிரெயின்லாம் பிச்சுன்னு மைண்ட் உனக்கு. சீக்கிரம் வா. ஸ்பீடா வா. எங்கே இருக்க? வாடி. கிராணி வாடி. சவுண்டு மட்டும் போடுற. எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே எங்கே இருக்கான்னு தெரியலங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். நம்ம இப்போ ஷூட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு 2 செகண்ட் கேப் கிடைக்கும். ஃப்ரீயாக வந்துட்டா போடு. முடிஞ்சிடுச்சு போடி. சரியாக வீணா பார்த்தீங்களா? ஐயோ சரியாக வீணாங்க. அண்ணா போடி மெரிச்சு தள்ளிட்டு போயிடுவோம். ட்ராப் எங்கன்னா வச்சுக்கலாம். கவனமாக பார்க்கணும் வேறு. நம்மளுக்கு இன்னும் ஹேமர் போய் தேடணும். ஹேமர் இல்லாமல் இது ஸ்பைடருக்கு நம்மளுக்கு குத்துட்டு இருப்போம்ல. ஸ்பைடருக்கு கச்சிருச்சுப்பா. நம்ம ஸ்பைடரையும் கச்சிருச்சுப்பா. அப்புறம் வந்து கீழே போய் அதுவும் தந்துடுவோம். இன்னுமா சாவலைவ செத்து ஒழிஞ்சு போடி. ஸ்பைடருக்கே தந்தாச்சுப்பா நம்ம. ஓகே இதுவும் தந்துட்டோம். ஓகே நம்ம அடுத்தது என்ன தேவைப்படும் தெரியல. ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும்ல. ஸ்க்ரூ டிரைவர் எத்தனை கீழே ஒன்று இருக்குங்க. அதுவும் தந்து பார்க்கணும். ஒரு ஜங்ஷன் மாரி இருக்கும். அது தந்து ஸ்க்ரூ டிரைவர் 4 இருக்கும். அதை தந்து பார்த்துட்டு என்ன இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஓகே வேறனா ஹேமர். ஓகே மேலே ஹேமர். ஆமாம் இது ஒரு ஹேமர், இது ஒரு பிளேஸில் தேவைப்படுச்சு. அப்புறம் மேலே போய் ஒரு ஹேமர் உடச்சி ஒரு பிரிட்ஜு கட்டி அந்த சைடில் போய் பார்க்கணும். அது வேறு ரிஸ்க்கு. அதுக்குள்ளேயே ஒரு கிராணி வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சவுண்டு வேறு கேட்குது. இப்போ வரமாட்டான்னு நினைக்கிறேன். பெல்லு சவுண்ட்லாம் கேட்குது. நமக்குள்ளேயே மேலே போயிடுவோம். ஸ்பீடாக போடா. ஓகே மேலே போயாச்சுங்க. எப்படியோ இது வச்சு விட்ருவோம். வச்சு விட்டாச்சு. ஓகே இந்த 3 வச்சுக்குவோம். இந்த 3 சைடும் வச்சுட்டு ஒன்று எத்தனை போய் பிரிட்ஜு மாரி இங்கே என்ன இருக்குதா? இங்கே கார் கீ கச்சிருக்கு. சூப்பரு. கார் கீ வச்சுன்னு எதுனா பண்ண முடியுமா? ஓகே ஃபஸ்ட்டு அது போட்டு நம்ம பிரிட்ஜு கட்டிட்டு அதில் என்ன இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். அதில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேங்க. இதில் நம்ம தேவைப்படாது. வேஸ்ட்டு. ரெண்டுமே வேஸ்ட்டு. நம்ம வந்து ப்ரோஜனமே கிடையாது இங்கே. சரி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எதனா நல்லதாக தாங்கடா. அடி பயமாக இருக்குது. இந்த வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும்டா நான். ஏங்க இப்படி பண்ணுறா இவ? காருக்கு நம்மளுக்கு கச்சிருச்சுப்பா. ஓகே இது ஒன்று கச்சிருச்சு. இது ஏன்னா ஒன்று வச்சு எதனா ஒன்று கச்சா நல்லாயிருக்குமே. சீக்கிரம் படா. விவி சவுண்ட் வந்துடுவா. கிராணி வந்துடுவா. எதனா கச்சா நடக்கும்டா. ஓகே தர்பூசணி கச்சிருக்கு. இது இல்லைனா இருக்கும்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, எதனா ஒரு மாஸ்டருக்கு ஏச்சு தாங்கடா. டே இதில் யூஸ்ஃபுல்லாக தாங்கடா. பயமாகவே இருக்குதுங்க. அந்த வீட்டு விட்டு வெளியே போனங்க. கிராணி வந்துடுவான் போல். பயமாகவே இருக்குது. நல்லதாக தரணும் கடவுளே, நல்லதாக தரணும். ஓகே கட் பண்ணு. போடு. வெட்டு. 2 வெட்டு. அடாச்சி டே எங்கடா ஸ்பார்க்கில் ஏன்டா தரீங்க? ஐயோ ஏங்க இனத்திகம் வந்து ஸ்பார்க்கெலாம் தந்து சாவடிக்கிறானுங்க. எந்த நேரத்தில் எது தரணும்னு தெரிய மாட்டேருக்கு. ஓகே நம்ம ட்ராப் எடுத்துருப்போமா? ட்ராப் எடுத்துன்னு போய் அந்த கிராணியை வெடிக்க வைக்கோங்க. வாங்க. ட்ராப் நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ட்ராப் உள்ளே தான் இருக்குது. ஓகே ட்ராப் இருக்குது. ஓகே சூப்பர். அந்த தாய்க்கழி வாடி ஒன்று தூளாக செதறா பாருங்கள். இப்போது சில்லியாக போவா பாருங்களேன். இப்போ கிராணி கொஞ்ச நாள் வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி அவள் போய் செதற போகிறா. இப்போ இப்படி செதற ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி உடஞ்சி போயிடுவா. சவுண்டு போடலாம். ஒரு சவுண்டு போட்டால் தான் வருவா. அவள் எங்கே இருக்கான்னு தெரில நம்மளுக்கு. இப்போ முன்னாடி போனாலும் அப்படியே மண்டையை போட்டு தள்ளிடுவா. கொஞ்சம் ஃப்ரீஸ் வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் வைப்போம். ஃப்ரீஸ் ட்ராப்பு. ஓகே எங்கே இருக்கான்னு தெரியலையே. வந்துட்டாளா? வந்துட்டாங்க. போடா. போடு. ஐயோ கீழே விழுந்துச்சே. ஐயோ நம்மளுக்கு வந்து சோதனை கரெக்டாக போடுறா. கரெக்டாக போட்டோம். வெடிப்பலா? மாட்டிக்கினாலா? ஐயோ சூப்பர். ஓகே மாட்டிக்கினா. கிராணி சாவடி. இப்போ ஐயா எப்படி வெஞ்சா பார்த்தீங்களா? அப்படியே தூளாக போயிட்டாங்களா பார்த்தீங்களா? ஐயோ பார்த்தீங்களா? அப்படியே தலையே காணோம். என்னடா ஆச்சு? ஐயோ என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. ஐயோ நம்ம செத்துட்டோங்க. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்துட்டோமா? எப்படின்னே தெரியலையடா. எப்படி செத்தோம்? நம்ம ஒன்றுமே கிராணி சாவச்சாச்சு. என்ன கரமோன்னு தெரிலங்க. செகண்ட் டே. ஓகே செகண்ட் டேவை தப்பிச்சிருவோம். எப்படி ஏதோ ஒரு பக்கு போல். என்ன ஆச்சுன்னே தெரில. கிராணி செத்துட்டு கூட எனக்கு சாவடிக்கிறேடி. ஓகே நம்ம அப்படி கன்று எடுத்துருப்போம். கன்று புல்லட் மேலே இருக்கும். ஒரு 3 புல்லட் மேலே. ஐயோ கிராணி போடா. ஸ்பீடாக போடா. வந்துட்டாங்க. எந்த நேரத்தில் எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. என்னத்தையும் மாட்டின்னு இருப்பேன் நான். அது ஞாபகமே இல்லை. அவள் செத்தான் நினச்சினுக்கிறேன் நான். அதுக்குள்ளேயே வந்துட்டா பார்த்தீங்களா? ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நல்ல வேலை. ஓகே மேலே இங்கே ஒரு புல்லட் இருக்கும். ஐயோ இங்கே இல்லையா? எங்கே அது? ஐயோ வந்துட்டா. போடா ஸ்பீடாக போடா. ஐயோ வந்துட்டாங்க. லோட் பண்ணுறா. விவி லோட் பண்ணுறா. எங்கே இருக்கா? வாடி. போட்டு தள்ளு. சாவடி நாயே. சாவு. வேறு எங்கே இருக்கும்? வேறு செக் பண்ணி பார்ப்போம். வேறு எங்கே? ஓகே இங்கே என்ன இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு இன்னும் ஹேமரும் கிடச்சிருச்சு. பேட்லாக்கும் கிடச்சி. மாஸ்டர் கீ. அடுத்தது நம்மளுக்கு அந்த ஸ்பைடர் கீழே தாங்க போனோம். வேறு அது உள்ளே போனால் தான் நம்மளுக்கு வேறு வழி. இங்கே எதுவுமே இருக்காது. இது ரிமோட் கண்ட்ரோல். எதனா தேவைப்படுமா? இதில் இருந்தாலே அந்த வேறு எதுவுமே இருக்காதுங்க. வேஸ்ட்டுங்க. இது ரிமோட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எதனா வச்சுருக்காங்க. கட்டிங் ப்ரைஸ் வச்சுட்டு வாய்ப்பு இருக்குது. சான்ஸ் இருக்குது. ஓகே நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். இந்த கிராணி வீட்டில் ஒன்று இருந்தால் கூட செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒன்றா கிடைக்கும். அவள் அங்கங்கே ஒலிக்க வச்சிருப்பா. பேய் கிராணி பைத்தியம். அவள் அங்கங்கே ஒலிக்கு தப்பிக்காத மாரி. இது எதுக்குமே தேவையில்லைங்க. இது வேஸ்ட்டுங்க. எப்போவுமே இது இங்கே வழக்கம் போல் அதான் கிடைக்கும். நினச்சேன் நான் அப்போவே இந்த ஸ்ப்ரே தான் கிடைக்கும். இந்த ஸ்ப்ரே வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்ப்ரே வச்சு ஒரு ஃபன் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில். அது போய் ஞாபகமாக பாருங்கள். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஓகே நம்ம போய் இது எடுத்துன்னு போய் நம்ம ஸ்பைடர் 8 கால் பூச்சிட்டு கீழே போவோம். அவள் ஒரு கோஸ்ட்டுங்க. 8 கால் பூச்சி வேறு பயம் புத்துவாளே. ஓகேப்பா நம்ம இது மொத்தம் பார்த்தாச்சு. எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லை. சரி ஓகே நம்ம கீழே போய் பார்ப்போம். ஸ்பைடர் 8 கால் பூச்சிக்கிட்டு கீழே போய் பார்ப்போம். அதான் ரொம்ப டேஞ்சரு. கிராணி வரலா? இல்லை. சரி எகிரி வச்சுருவோம்.
ஐயோ இது பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. பேக்ரவுண்டு மியூசிக் வேறு ரொம்ப பயமாக இருக்குங்க. எப்படியோ சாக்கடையில் குச்சிட்டோம். ஐயோ 8 கால் சின்ன 8 கால் பூச்சிட்டோம். ஐயோ ஓடுறாப்பா ஓது பார்த்தீங்களா பின்னாடியே நம்ம பேக் ஃபாலோ பண்ணிவிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் தப்பிக்கு ஈஸியாக இருக்கும். அது சல்லுன்னு எவ்வளோ ஸ்பீடு போச்சு பார்த்தீங்களா. ஓகே நம்ம எங்கே இருக்கா அதோ வர உள்ளே போயிடா எப்பாடி நல்ல வேலைங்க ரிட்டர்ன் ஆகிட்டாவ. அதை போகிறா பார்த்தீங்களா நம்மளை பார்த்துனே இந்த சைடு வந்துடுவோம். அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். பயமாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லேயே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நம்மள பயம் போகுது. சூப்பருங்க. ஓகே நம்மளுக்கு மாஸ்டர் கீ கிடச்சிச்சு. சூப்பர் பேர்லாம் கீ கிடச்சி மாஸ்டர் கீயும் கிடச்சிருச்சு. மோஸ்ட்டாக இப்போ எல்லாம் கிடச்ச மாதிரி தான். ஐயோ இங்கே வந்துட்டாளா. ஓகேங்க இது எத்தனை போய் எங்கன்னா போய் போட்டுருவோம். எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஐயோ கால் தெரிதுடா. அப்படியே ஓரா கால் தெரிதுங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு வரட்டும். இந்த சைடு வந்து நம்ம சைடு போயிடலாம். எங்கே இருக்கான்னு தெரியலையே. போயிடலாமா வேணாவா. ஓடிட்டு இங்கே தாங்க இந்த 8 கால் பூச்சி வர சவுத்தில் ஓட்டுனுக்குது. ஐயோ எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஏதோ போயினுக்குறாங்க. அப்படியே பேக் ஃபாலோ பண்ணிவிடுவோம். போயிடா எப்படியாவது போயிடா. ஐயோ பின்னாடி திரும்பி பார்த்தாலும் நம்ம கதை முடிஞ்சிச்சுங்க. போயிட்டா நல்ல வேலை. போயிடுவோம் உள்ள. டேய் எங்கே இங்கெல்லாம் இல்லை. ஐயோ வழியாக மறந்துச்சு. எங்கடா போயினுக்கிற. நம்ம போய் ஃபஸ்ட்டு போய் போட்டு வந்துடுவோம். வழியாக மறந்துச்சுங்க. 1 நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். உள்ளே போய்ட்டோம். எங்கே இருக்கேன் வந்துட்டா உள்ளே போயிடு. ஐயோ வந்துட்டாங்க உள்ளே போயிடு. ஓகே போட்டாச்சு. இல்லைன்னா இந்த சாவி எத்தனை போய் நம்ம மேலே போட்டு வந்துடுவோம். அப்புறம் எத்தனை போயிடு அங்கே பார்த்துன்னு இருக்கா. நம்ம அதுக்குள்ளே எத்தனை போய் அந்த இன்னொரு ஒரு வழி ஒன்று இருக்கும். அதில் போய் நம்ம போட்டு வந்துடுவோம். கிராணி எத்தனை போய் வந்தால் சரி சாவி. ஓகே எத்தனை போட்டாச்சு. இப்போ இன்னொரு இடத்துல போய் எதனா இருக்கான்னு பார்ப்போம். வந்தது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதெல்லாம் திருப்பி நம்ம கீழே போய் மேலே வரணுங்க. அதுக்குள்ளே நம்ம கிராணி மேலே சாவ வச்சிட்டோன்னா டே 2லேயே முடிக்க பார்க்கணும். ஓகே இவ தொல்லை பண்ணே இருக்காளே. ரிட்டன் வந்துன்னு இருக்காளே. வராதா இல்லையா. ஐயோ ரிட்டன் ஓடுறா உள்ளே போயிடா. எப்பாடி ஜஸ்ட் மிஸ். கால் எவ்வளோ நீட்டுது பார்த்தீங்கன்னா பைத்தியத்துக்கு. மேலே ஒரு பேய் கீழே ஒரு 8 கால் பூச்சி பேய் ஒன்று நம்மளுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க. இது போகலாமா நம்பி. ஐயோ ரொம்ப பயமாக இருக்கேடா. ஐயோ வந்துட்டா ஓடுறா. ஐயோ தாய் கேள்வி ஏன்டி எப்படி பண்ணுற. என்னை எஸ்கேப் பண்ண விட்ற எப்படியாவது. இந்த வீட்டிலேருந்து எப்படி தப்பிக்க போயிடுங்க எப்படியாவது. பயமாக இருக்குது. ஐயோ இந்த சைடு போகிறாளே. அந்த காலில் பூச்சி நம்மளுக்கு இஸ்துவானோ பயமாக இருக்குது. நான் அந்த பையன் இருக்கா. நம்ம அதுக்குள்ளேயே எஸ்கேப் ஆகிடுவோம். இந்த ஐயோ வந்துட்டா போயிடா. ஐயோ வந்துட்டாங்க. நம்மளை பிடிச்சிருவா நினைக்கிறேனே. நம்மளை பிடிச்சிருவா. லிஃப்ட் ஒன்று இருக்குது. நம்ம 1 நம்பர் பார்த்தோம் ஞாபகம் இருக்குது. சரி நான் மேலே போய் ஐயோ வந்துட்டா. டே மூடுறா டக்குன்னு ஐயோ மூடலங்க. இது எப்பாடி எப்படியும் மூடிச்சு. எப்படி தாய் கேள்வி மூஞ்சா பார்த்தியா அதுக்கு நல்லா. ஐயோ எப்படியும் வந்துட்டோங்க. சரி ஓப்பன் பண்ணிட்டு 1. ஐயோ சூப்பர் சேஃப் கீ கிடச்சிருக்கு. சூப்பருங்க. சேஃப் கீ கட்சி நீ எதுனா ஒன்று அந்த கட்டிங் பிளேஸ் கட்சா நல்லா இருக்கும். கட்டிங் பிளேஸ் தான் இன்னும் கிடைக்காம இருக்குது நம்மளுக்கு. நம்ம பேட்லாக் கட்சிருச்சு. மாஸ்டருக்கும் கட்சிருச்சு. ஹேமர் கட்சிருச்சு. இன்னும் நம்ம கட்டிங் பிளேஸ் தான் கிடைக்கல. ஐயோ இங்கே வந்து நிற்கிறாள் திடீர்னு. எப்போடி இங்கேருந்து நான் சீக்கிரமாக போனோம். மண்டலுக்கு நல்லா அடிபட்டு இருக்குங்க. இது ரொம்ப வயசாகிட்டு இருக்குது. வெள்ளை முடி பார்த்தீங்களா அதுக்கு. அதிலே ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்குங்க. அது போயிட்டா நம்ம எப்படியாவது தப்பிச்சிருவோம் இங்கேருந்து. ஐயா அந்த சைடு போயின்னு இருக்கா. ஸ்ட்ரைட்டாக தான் வழியாக இந்த சைடு வழியாக தெரியலையே. இந்த 8 கால் பூச்சி பார்த்தீங்களா எப்படி இருக்குது. மேலே வரும்ல அந்த 8 கால் பூச்சிங்க. ஐயோ போயிட்டோம்டா எப்பாடி. தப்பிச்சோங்க எப்படியாவது. இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சோம். 2 கச்சிருச்சு நம்மளுக்கு. சூப்பரு. ஓகே இதுவும் போயிடுவோம். ஃபஸ்ட் நம்ம சேஃப் கீ எடுத்துன்னு போய் அது அன்லாக் எடுப்போம். அது அங்கே தான் இருக்குது. வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அங்கே கெச்சா நல்லாயிருக்கும். இதோ இருக்கும் பார்த்தீங்கப்பா. ஓப்பன் பண்ணு. ஓகே சூப்பருங்க. எப்பா அடி எப்படியே கெச்சிச்சு. கட்டிங் போய்ட்டு ஐயோ ஓர ஐயோ அம்மா அடி. ஏங்க நல்ல வேலை மாட்டுன்னு இருப்பேன். தாய் கழுவி வந்து மண்டே போட்டு தள்ளிட்டுருப்பா இன்னேத்திக்கு. ஐயோ எங்கேருந்து வந்தாலே தெரிலங்க. இவ வேற ஒரு டக்குன்னு வந்து முன்னாடி நின்றுடுறா. ஓகே நம்ம கட்டிங் பிளேஸும் கட்சிச்சு. நீ ஃப்ரீஸ் ட்ராப் ஒன்று இருக்குது. இது வச்சுன்னு போய் அவளை சாவடி பார்ப்போம். இன்னொரு 2 செகண்டுக்கு நம்மளுக்கு சில்லியாக நொறுங்க போகிறா. இப்போ பாருங்கள். வாடி எங்கடி இருக்க. அது வந்துன்னு இருக்கா பார்த்தீங்களா. போடு. ஓகே எஸ்கேப் ஆகிடுவோம். இப்போ மாட்டிக்கினா. ஐயோ எலி வலையில் சிக்கிக்கிச்சு மாரி கிராணி ஒரு இதில் மாட்டிக்கினா. என்னங்க ஸ்கிப்பாக நிற்கிறா இவ. ஐயோ ஒடிய மாட்டிருக்கா. இங்கே ட்ராப் தப்பிச்சிட்டோம். அப்படியே நிற்கிட்டோம். நம்ம போய் நான் அப்படியே வேலையை பார்ப்போம். கன்னை சுட்டு பார்க்கலாமா ஒடிதான்னு. ஐயோ இப்போ கூட ஒடியலைங்க. மொக்கே ஆயிடுச்சா. ஒரு புல்லட் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எத்தனை போய் அந்த ஓரமாக போய் போட்டுருவோம். போட்டோம். ஐயா
எப்படி வரைஞ்சா பார்த்தீங்களா, சில்லியாக போயிட்டாங்க. இப்போ டச் பண்ணால் அது வேறு நம்ம மாட்டிக்கு போகிறோம். அதை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நம்ம கீழே போய் கட்டிங் பிளேஸ் எடுத்துன்னு போய் இந்த ஒயர் 2 கட் பண்ணணும். கட்டிங் பிளேஸ் கச்சிச்சுங்க எப்படியோ. நல்ல வேலை இங்கே குத்தானுங்களே கட்டிங்கில். ஓகே பண்ணி இது கட் பண்ணியாச்சுப்பா. மேலே போய் அதை கட் பண்ணிவிடுவோம். ஓகே இதுவும் ஓகே கட் பண்ணியாச்சுப்பா. ஓகே 2 க்ரீன் லைட் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே அடுத்தது மாஸ்டர் கீயா. மாஸ்டர் கீ தேவைப்படுது நம்மளுக்கு. ஆமாம் மாஸ்டர் கீ எடுத்துன்னு தப்பிக்க போகிறோம். நேரம் வந்துருச்சுங்க. கிராணி உங்கள் வீட்டிலேருந்து தப்பிக்க போகிறேன். நீ பாய்டி. செகண்ட் டேவே தப்பிச்சு எப்படியா எஸ்கேப் ஆக போகிறோம். சூப்பர். இது ஒரே ஒரு கீ தாங்க. தப்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க. அடுத்த சேலஞ்ச் என்ன பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பைங்க 1 2 3 முடிச்சு. இது ஆமர் வேணுங்க. இது ஆமர் வேணுங்க. இது ஆமர் எடுத்துன்னு வரணும். இது போட 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 சீக்கிரம் போட ஆமர். ஐயோ ஆமர் சனி பிடிச்சி ஆமர் எங்கே வச்சுன்னு தெரியலையே. கிராணி வந்துடுவான். மேலே தான் வச்சுன்னு நினைக்கிறேன். மேலே கரெக்டு. மேலே தான் வச்சு ஆமர். சீக்கிரம் ஃபாஸ்ட்டாடா. நம்மளை வந்து சாப்பிட்ருவா. நாஸ்டா சாப்பிட்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக போடா. சீக்கிரம் ஆமர் மாட்டாங்க. அது 2 லாக் வச்சுட்டா நம்ம தப்பிச்சிற மாதிரி தான். போடு 1. அது ஒடிலையா. 2 முடிஞ்சிச்சு. தூக்கி போடு. மாஸ்டருக்கு எடு. லாக் எடு. ஐயோ ஜாலிங்க. முன்னாடி தப்பிச்சு வந்தாச்சு அந்த கிரானிகிட்டேருந்து. இப்போ நான் ஐயோ ஃபஸ்ட் வாட்டி நம்ம டோர் எப்படி இருக்குது இல்லையா. எட்டி பார்க்குறாங்க. மூஞ்சா பார்த்தியா இது பொடி. முன்னாடி வரேன். மீண்டும் சந்திப்போம் கிராண்டி கையண்டு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த நாள் சொல்லிக்கிறேன். பை கைஸ். அதெல்லாம் சேலஞ்சு போடலாம். நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.